الحمد لله رب العالمين وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد كونوا مع الصادقين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், நீங்கள் எப்பொழுதும் உண்மையாளர்களுடன் இருங்கள், அது உங்களுடைய இருளக வெற்றிக்கும் காரணமாக இருக்கும் என்ற கருத்தினிலே அல்லாஹ் ரஹ்மான் இந்த ஆயத்திலே உபதேசிக்கிறார். உண்மையாளர்களோடு இருப்பதற்கு அல்லாஹ்வே அறிவுரை வழங்குகிறார். உண்மையாளர்களுடைய மதிப்பு மரியாதை அல்லாஹ்விடத்திலே அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. உண்மைக்கு மாற்றமானது என்ன? உண்மைக்கு மாற்றமானது என்ன? எதிரானது பொய் சொல்றது. பொய் சொல்றத அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் கடுமையாக கண்டிக்கிறான். ஆனால் அந்த பொய் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சர்வசாதாரணமாக பழகி போன ஒன்றாக இன்னைக்கு ஆகிப்போயிடுச்சு. சிலாத்தை பொறுத்தளவுல தீர்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முஃமின் எந்த ஒரு நிலையிலையும் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. வேண்டுமென்றையும் பொய் சொல்லக்கூடாது, விளையாட்டாகவும் பொய் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட கண்டிக்கப்பட்ட அறிவுரை கூறப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில இளையோடி போயிருக்கிறது. அதையும் தாண்டி கூடுதலாக என்ன ஒரு பார்வையில பார்க்கப்படுதுன்னா, சமுதாயத்துல பொய் பேசுறத திறமையாக கருதப்படுது. சில பேர் அந்த பொய்யை நியாயப்படுத்துறதுக்கு சொல்லுவாங்க, பொய் சொன்னா பொருத்த சொல்லணும் அப்படின்பாங்க. பொய்யை நியாயப்படுத்துறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு டைலாக். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈமானும் குஃப்ரும், இறை நம்பிக்கையும் இறை நிராகரிப்பும் எப்படி ஒன்று சேர முடியாதோ அதே மாதிரி உண்மையும் பொய்யும் ஒன்று சேர முடியாது என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் பொய் பேசவே மாட்டேன், பொய் சொல்றதே என் பழக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவாங்க. அவங்க தான் மகப்பெரிய பொய்யனா இருப்பாங்க. ஏன்னா பொய் பேசாம இருக்கிறவங்க, பொய் சொல்லாததை தன்னுடைய கேரக்டரை வச்சுக்கிறவங்க அதை சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா பொய் பேசாம இருக்கிறது பெரிய திறமை கிடையாது. ஒரு முஃமின் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மனிதன் பொய் பேசாம தான் இருக்கணும். பொய் பேசாம இருக்கிறத திறமையை சொல்றதுக்கு என்ன இருக்கு? பெருமையை சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒரு மனுஷன்னா பொய் பேசாம இருக்கிறதா இயல்பு, அதான் இயற்கை. நான் பொய் பேச மாட்டேன் பெருமையை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதே போல இமாம் ஷேக் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, பொய்ங்கிறது வாளால வெட்டப்பட்ட வடுவ போல அப்படின்னு சொல்றாங்க. வாளால எடுத்து வெட்டினோம்னா காய ஆகிடும், ஆனா அந்த வடு மாறாது. அதனால சமுதாயத்தினுடைய ஒரு சூழல்ல நம்முடைய தொடர்புல உள்ளவர்களுக்கு மத்தியில நம்ம ஒரு பொய்யை சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அது நிச்சயமாக மாறாத ஒரு வடுவாகத்தான் இருக்கும் என்பதாக சொல்றாங்க. ஒரு பொய்யை நிலைநிறுத்துறதுக்கு பல பொய்கள் சொல்ல வேண்டியது வரும். ஒரு பொய் கணக்கு வழக்கே இல்லாம குட்டி நிறைய போடும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொண்டதுதான் பொய் அப்படிங்கிறது. அதனால்தான் ஹதீஸ்ல வருகிறது, பொய் சொல்லக்கூடிய பழக்கம் உள்ளவனுடைய முகத்திலையும் அகத்திலையும் நூறாணியத்து வெளியேறும். முகத்திலையும் நூறாணியத்து போயிடும், அகத்திலையும் நூறாணியத்து போயிடும் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கிறது. ரெண்டு தன்மை பொய்ங்கிறது, ரெண்டு தன்மையை கொண்டது. ஒன்று நாவால சொல்றது, ரெண்டாவது செயலால பொய்யை ஐக்கியமாக்கிக் கொள்வது. அதாவது பாவனை செய்வது, செயல்ல பொய் இருக்கும். ஒன்று நாவால பொய்ய சொல்றது, ரெண்டாவது தன்னுடைய செயல் பொய் என்பதை காட்டுவது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் பாருங்க. பாவனை செய்யறத கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. ஒரு தடவை தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்றாங்க, சாப்பிடுவது இந்த பாலை குடி அப்படிங்கிறாங்க. இல்ல எனக்கு பசி இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு கண்டிக்கிறாங்க, பொய்யையும் பசியையும் ரெண்டா கலக்காத அப்படின்ட்டாங்க. சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, பசி இருக்கும் பசி இல்லைன்னு சொல்லுவோம். அந்த ஒரு மைனூட்டான ஒரு விஷயத்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீரணிக்க தயாராக இல்லை. அதை கூட இஸ்லாம் அனுமதிக்க தயாராக இல்லை. சாப்பிடாம சாப்பிட்டேங்கிறது, சாப்பிடாம இருந்துட்டு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல சாப்பிட்டேன் அப்படிங்கிறது, இது ஒரு சாதாரணமா அது ஒரு பொய்ங்கிற எண்ணமே இல்லாத அளவில் இன்னைக்கு புழங்கி போன ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை அது கூட கூடாது என்பதாகத்தான் சொல்லப்படுது. அதே போல அநியாயக்காரன் என்பது நன்றாக தெரிந்தும் கூட, அவனிடத்துலதான் தப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிந்ததும் கூட அவனுக்காக வேண்டி வாதிடுவது, வக்காலத்தை வாங்குவது, இது மிகப்பெரிய ஒரு பாவமாக இஸ்லாம் கருதுகிறது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நீங்க கோர்ட்டு கேஸுகள்லாம் நடந்துட்டு
வேற வழி இல்லாம கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டா இங்க என்ன ஒரு ஜீரணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாகவும் இந்த உலகம் நம்மளை கட்டிப்பட்டு வச்சிருச்சு. எடுத்த உடனே கேட்பாங்க, சொல்லு நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேற இல்லை. இது ஒரு ஃபார்மாலிட்டிஸ். ஒருத்தர் கூண்டுல இருந்துக்கிட்டு சொன்னா எடுத்த உடனே போய் சொல்ல சொல்றீங்களே அப்படின்னு. இந்த கூண்டுல இருந்துக்கிட்டு எவன் தான் உண்மையை சொல்ல போறான்? அதே போல கடையில இருக்கிறவன் தான் கடையில இருக்கக்கூடிய பொருளை பத்தி குறை சொல்லுவாரா? நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கும். அது மீனா இருக்கட்டும், காய்கறி கடையா இருக்கட்டும், மளிகை கடையா இருக்கட்டும், ஜவுளி கடையா இருக்கட்டும், ஹோட்டலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஏதோ ஒரு திருப்திக்கு நம்ம கேட்போம், நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குமா, முதல்ல வாங்கி பாருங்க, அந்த தடவை இங்கதான் வருவீங்க. எந்த பொருளை கேட்டாலும் இதே டைலாக் சொல்லுவார். அவன் வச்சிருக்கிற பொருளை என்னைக்காவது அவன் குறை சொல்லுவானா? இப்போ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையினுடைய போக்குல பழகி போன ஒன்றாக ஆயிடுச்சு. தரமற்ற பொருளை தரமான பொருளாக சொல்லி விற்கிறது செத்து போன ஒன்றுக்கு உயிர் கொடுக்கிறது மாதிரி. விலை போகாத பொருளுக்குத்தான் விளம்பரம் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல பொருளுக்கு விளம்பரமே தேவையில்லை, தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க. ஒரு பொருளை சந்தையில தள்ளுறதுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி விளம்பரம். அந்த விளம்பரத்தை பூரா நம்புறதுக்கு நம்ம மக்கள் ரெடியா இருக்கிறாங்க பாருங்க. அதனால தான் செலவு செய்யறதுக்கு அவன் ரெடியா இருக்கான். விளம்பரத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பொய் முட்டை, பொழுது முட்டை. என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க. எந்த அளவுக்கு மக்கள் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, கடையில் அந்த பொருளுடைய பேரே தெரியாம கம்பெனி பேரை சொல்லியே வாங்குறது. அந்த அளவுக்கு அவன் பிரெயின் வாஷ் பண்ணிடுறான். அந்த அளவுக்கு அவனோட சிந்தனையில போய் உட்கார வச்சிடறான். இந்த மாதிரி விளம்பரங்கள்ல நிறைய பொய்யாகி போகுது. அதே போல கலப்படமான பொருளை தூய்மையான பொருள் என்பதாக வாதிட்டு விற்கிறது. லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரி அன்பளிப்பு என்பதாக அதற்கு பேர் வச்சுக்கிறது. பிறரை சிரிக்க வைக்கிறதுக்காக வேண்டி கூட இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதாக சொல்வதை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க. பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்ததாக சொல்வது, அதாவது பொய் சாட்சி சொல்வது, இது ஷிர்க் போன்ற பெரும் பாவங்களோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஷிர்க்குங்கிற பாவத்தை பட்டியலிடுகிற பொழுது இந்த பொய் சாட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பட்டியலில் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பொய் சாட்சி சொல்வது ஒரு பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு நாள், ஏதாவது ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அந்த நாளில் வருவதாகவோ அந்த நாளில் தருவதாகவோ ஏதாவது வாக்கு கொடுத்து அந்த வாக்கை நிறைவேற்றலைன்னா அதுவும் போயினான். வாக்கு நிறைவேற்றாத தன்மை அப்படிங்கிறது ஒரு பாவமாக இருந்தாலும் கூட அது பொய்யிலையும் சம்பந்தப்பட்டதாக அது ஆகி போய்விடுகிறது. பிள்ளைகளை, குழந்தைகளை சமாளிக்கிறதுக்காக வேண்டி கூட பொய் பேசக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது. அப்பத்தான் அவன் அடங்குவான், அப்பத்தான் அழுகையை நிறுத்துவான், அப்பத்தான் நம்ம சொல்றதுபடி கேட்பான், அப்பத்தான் நம்மளை போட்டு பிடுங்காம இருப்பான் அப்படின்னு 1000 நியாயங்கள் கற்பித்தாலும் கூட பெத்த பிள்ளைகளிடத்துல அவர்களை சமாளிப்பதற்காக வேண்டிய பொய் சொல்வதற்கு கூட இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. தகப்பனாட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான், சைக்கிள் வாங்கி அந்த சைக்கிள் வாங்கி எவ்வளோ அவர் சமாளிச்சு பார்க்கற கேட்கல. அப்புறம் ஒரு டைலாக் ஒன்று விட்டாரு, சைக்கிள் ஒசரம் கூட நீ வரலப்பா, அதனால தான் நான் சைக்கிள் வாங்கி தரல. உடனே திருப்பி அவன் கேட்டான், ட்ரெயின் ஓட்டுறவர் ட்ரெயின் உயரத்துக்காக இருக்கிறாரு அவரு அப்படின்னு அவன் திருப்பி கேட்டான். இந்த மாதிரி பிள்ளைங்க ஷார்ப்பான மைண்ட் உள்ளவங்களா இருக்கிறாங்க. எதையாவது ஒன்றத்தை சமாளிச்சு நம்ம பொய்ய சொல்ல போய் அது அவருடைய உள்ளத்துல போய் உட்காந்துரும். அப்போ போய் பேசாமல் இருக்குது சமாளிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு திங்கிங் அவருடைய உள்ளத்துல உட்கார்ந்துருக்குன்னு சொன்னா அது அவருடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கு. அதே போல நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி அவர்களுடைய அகத்தையும் குணத்தையும் முறைப்படுத்துவோம், சரிப்படுத்துவோம், நெறிப்படுத்துவோங்கிற ஒரு சிந்தனையே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நீங்க பெற்றோர்களுக்கு தெரிந்து இருக்குது. பள்ளிக்கூடத்தில் அவங்க எத்தனை மார்க் வாங்குவாங்க, பள்ளிக்கூட படிப்புல எத்தனை மார்க் வாங்குவாங்க, அதுல காட்டக்கூடிய ஆர்வத்தை இந்த மாதிரி தீனின்படி நடக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில எல்லாவிடத்துல எத்தனை மார்க் அவங்க வாங்க போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு பெற்றோர்களாக தான் இந்த சமுதாயத்தில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக அனுபவ ரீதியான ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, பொய் பேசி வாழ்ந்தவனும் இல்லை, மெய் பேசி கெட்டவனும் இல்லை. இதுதான் உலகத்தினுடைய தீர்ப்பாக இருக்கிறது. ஆனா அதை நம்ம விளங்குறதுக்கு நிறைய நாட்களை விலை கொடுக்க வேண்டியது, நிறைய ஆயுள்களங்களை கழிக்க வேண்டியது. ஆனா உண்மை அதுவா தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய பேச்சுக்களை ரொம்ப சுருக்கமாக அமைச்சுக்கிட்டோம்னா பொய்யிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு அது ஒரு சாதனமாக இருக்கு. அதனால தான் அபிசுல்லாசன் சொன்னாங்க, மண் சமத்த நஜா, யார் வாய் பற்றி இருந்தாலும் அவன் வெற்றி பெற்று விட்டான். வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம அறியாமே பொய் அதில் வந்துடுது. தேவையில்லாத வீணான விஷயங்கள் அதில் கலந்துடுது. முடிஞ்ச அளவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்முடைய பேச்சுக்களை அமைச்சுக்கிட்டோம்னா கூடுமான அளவுக்கு இந்த பொய்யிலிருந்து நம்ம தற்காத்துக் கொள்ளலாம் என்பதாக அதிசயில் வருகிறது.
மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையும் அதை கண்காணிக்கக்கூடிய ஒரு கண்காணிப்பாளராக நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். நோட்டீஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இவன் எந்த இடத்துல எந்த நேரத்துல இத்தனை பேச்சுக்களை பேசுறான் அப்படிங்கிறத பூரா ஒரு கணக்காளர் கணக்கெடுத்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு பணியாளரை நம்ம வச்சிருக்கிறோம். அவர் இல்லாம அவர் பதிவு செய்யாம எந்த ஒரு பேச்சையும் நீங்க பேசிட முடியாது என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லியிருக்கிறார். பொய்யை நம்ம சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கிறோம். ஒரு பத்திரிகையாளர் பொய் பேசிட்டான் அப்படின்னு சொன்னா, பொய்யான தகவலை கொடுத்துட்டானா அதன் மூலமாக அந்த அவதூறின் மூலமாக எவ்வளவு கலாட்டாக்கள் நடக்குது. ஒரு அரசியல்வாதி தேர்தலில் எத்தனையோ வாக்குறுதிகளை பொய்யா கொடுத்துடுறான். எவ்வளவு பெரிய மக்களுக்கு மத்தியில ஒரு அவன் மேல ஒரு தவறான எண்ணங்கள் ஏற்பட்டு விடுகிறது, கொந்தளிப்பு ஏற்பட்டு விடுகிறது. அதே போல ஒரு சுயநலவாதி கண்ணியமான ஒருத்தரின் மீது ஈஸியா ஒரு பொய்யை சுமத்திடுறான், பழியை சுமத்திடுறான். அது எவ்வளவு பெரிய பாதிப்பு அவருக்கு ஏற்பட்டுகிறது. ஒரு கயவன் ஒரு பெண்ணின் மீது அவனுடைய பத்தினித்தனத்தின் மீது கலங்கத்தை சுமத்திடுறான். அது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதனால நம்ம பொய்யை சாதாரணமா நினைக்கிறோம். அதனுடைய பாதிப்புகள் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. அதனாலதான் இந்த அளவுக்கு இஸ்லாம் ஆரம்பத்திலிருந்தே பொய் பேசாத ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய போதனைகள் நமக்கு தந்திருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களை கூட பொய் பேசாம இருந்தால்தான் கால நெடுகிலும் வாழ்நாள் முழுவதிலும் முற்றிலும் அதற்கு தவிர்க்கக்கூடியவர்களாக நம்ம ஆக முடியும். சின்ன சின்ன விஷயம் தானே என்பதாக நம்ம அதை பொய்யை நம்முடைய வாழ்க்கையை அனுமதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா பெரும் பொய்யை சொல்ல வேண்டிய ஒரு தருணத்துல நம்முடைய மனசு பூசாம போயிடும், மன நெருடல் இல்லாம போயிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா பழமொழியில ஒரு விஷயத்தை தவறாக சொல்லி வச்சிருக்கிறாங்க. நிறைய பழமொழிகள் தவறாக சொல்லப்படுது. 1000 பொய் சொல்லியாவது அப்படி இருக்குமா? அப்படி யாராவது சொல்லுவாங்களா? நம்ம முன்னோர்கள் மேல எவ்வளவு பெரிய பழியை சுமத்துறோம். ஒரு பொய்யை சொன்னாலே தலாக்கில் நிற்கிது. வாழாவட்டியா போயிடுறாங்க, காதி சாப்பிட்ட போயிடுறாங்க. ஒரு பொய்யை சொன்னதுக்கு 1000 பொய்யை சொல்லிவிட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வாசலுக்குள்ள ஒட்டியோட நல்லா இருந்துடப்படுறாங்க. அது வார்த்தை எப்படி பிறண்டு மருவி போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். 1000 முறை போய் சொல்லியாவது அதாவது ஒருத்தட்ட ஒரு செய்தியை இங்கிருந்து இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய அவர்கிட்ட போய் சொல்றதுங்கிறது அப்பெல்லாம் குதிரை கொண்டு பிரயாண வசதி இல்லாத, வாகன வசதி இல்லாத டைம். அப்போ ரிஸ்க் எடுத்தாவது ஒரு திருமணத்தை எப்படியாவது நடத்தணுங்கிற ஒரு நல்ல நோக்கில் சொன்ன வார்த்தை. இப்போ இங்கிருந்து கிளம்பி போ, சிரமத்தை பார்க்காத, ஏன்னா ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. இவங்களுடைய அபிப்பிராயம் என்னங்கிறத அவங்களிடத்துல போய் சொல்லணும். அவங்க அபிப்பிராயம் என்னன்னு இப்படி 1000 முறை போய் சொல்லியாவது ஒரு திருமணத்தை நடத்துன்னு சொன்னதை எவ்வளவு ஷார்ட்டா முடிச்சுட்டாங்க. இது மட்டும் இல்ல, இதே மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அர்ப்பனுக்கு பணம் வந்தா அர்த்தராத்திரியில கொடை கொடுப்பான். இதுல ஏதாவது விளங்குற அவங்களுக்கு? அர்ப்பனுக்கு பணம் கிடைச்சா அர்த்தராத்திரியில கொடை கொடுப்பான். இதுல இருந்து நீங்க என்ன விளங்குறீங்க? இதுல ஏதாவது விளங்குதா? ஆனா இது பழமொழி தான். இது அதை தவறா சொல்லி வச்சிருக்கிறதுனால அதனுடைய பொருளே விளங்காம இருக்கிறோம். இதுல என்ன விளங்குது உங்களுக்கு? நான் ரொம்ப நாளா போட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு இருந்தேன். அர்ப்பனுக்கு அர்ப்பனுக்கு என்ன எதுக்குதான் அந்த பழமொழி சொல்றாங்க? ஆனா ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க, மருவி போய் விளங்காம இருக்குது. அன்னைக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய உண்மையான பழமொழி என்னங்கிறது தெரியுது. என்ன அப்படின்னு சொன்னா, அர்ப்பணித்தவனுக்கு பணம் கிடைத்தால், அர்ப்பணித்தவனுக்கு பணம் கிடைத்தான். வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இருந்துகிட்டு இருக்கிறான். அவருக்கு வாழ்க்கையில எதுவுமே வேணாம், ஒரு துறவு மனப்பான்மையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இவனுக்கு பணம் கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அவன் பணத்தை பெருசா நினைக்கிறவன் கிடையாது. அர்த்த ராத்திரில போய் நீங்க கதவை பண்ணா கூட தூக்கி கொடுப்பான், கொடை கொடுப்பான், தர்மம் கொடுப்பான். அர்ப்பணித்தவனுக்கு பணம் கிடைத்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான். இதை என்ன மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாங்க? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இதுல என்ன விளங்குறீங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னா சூடு போடுறா? நல்ல மாட்டுக்கு ஏன் ஒரு சூடு? அதை போய் ஏன் சூடு போடுறீங்க? கெட்ட மாட்டுக்கு தான் சூடு போடணும். நல்ல மாட்டுக்கு சூடு போடுவாங்க? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிறது மருவி போன ஒரு வார்த்தை. நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு, சூடு இல்லை சுவடு. சுவடுன்னு என்ன தெரியுமா? அது காலை மணல்ல பறிக்கிறது. இது நல்ல மாடா இல்லையா அப்படிங்கிற அந்த கால் தடத்தை பார்த்து கண்டுபிடிச்சுவாங்க. நல்ல பிராணியா இருந்துச்சு, கொழுத்த பிராணியா இருந்துச்சு, நல்ல மாடா இருந்துச்சுன்னா அதனுடைய கால் பதிவு இருக்குது.
கால் சுவடு இருக்குது, நல்ல ஆழமா பதியும். அதை பார்த்துட்டு நல்ல கொளுத்த பிராணி, நல்ல பிராணி அப்படின்னு அதனுடைய கால் சுவடை பார்த்துட்டு அந்த பிராணியினுடைய எடை என்ன, அதனுடைய கொளுத்த அந்த தன்மை என்ன அப்படிங்கிறத பார்த்து முடிவு செய்வாங்க. அதை வச்சுதான் சொல்லப்படுது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு விட்டான், ஒரு சூடு. 1000 பேரை கொட்டாத்தான் அரை வைத்தியன் ஆக முடியுமா? அது எப்படி விட்டு வைப்பாங்களா மக்கா? 1000 பேரை கொண்டுகிட்டு இருக்கிற வரைக்கும் இவன் வைத்தியன் ஆகிறதுக்கு 1000 பேர் சாகணுமா? அதுவும் அரை வைத்தியன் ஆகிறதுக்கு 1000 பேரை கொன்றால்தான் அரை வைத்தியன் ஆக முடியும். இது பழமொழி. 1000 பேரை கொன்றால்தான், 1000 பேரை கொன்றால்தான். 1000 பேர் காடை செடியன்னு காட்டுக்குள்ள போய் ஒவ்வொரு பேர்லையும் என்ன மருந்து இருக்குது, அதுல என்ன சிறப்பு இருக்குது, என்ன அம்சம் இருக்கு, என்ன தன்மை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்படி ஒவ்வொரு பேரையா பிடுங்கி பிடுங்கி அதுல ஆராய்ச்சி பண்ணி 1000 செடிய அறுத்தாத்தான், 1000 செடிய அந்த கொன்றாத்தான் அப்புறம் ஓரளவு மருந்துகளை கண்டுபிடிச்சவனாக ஆக முடியும். அதுவும் அரை வைத்தியனாக ஆக முடியும். 1000 பேரை கொன்றால்தான் அரை வைத்தியனாக முடியுங்கிற 1000 பேரைத்தான் நேர் மாற்றமா கொள்றதுக்கு வைத்தியனாகிறது. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் வந்ததுதான் 1000 பொய்ய சொல்லியாவது இந்த பழமொழியை கேட்டுட்டு நிறைய பேர் பொய்யி கொடுக்கலாம் புறக்கிற கூட. அதே முன்னோர்களே வழி விட்டாங்களே, வாசலை திறந்துட்டாங்களே, ஹதீஸை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுங்கிறத பத்தி இல்லை, முன்னோர்கள் சொல்லிட்டாங்க, அதுவும் தவறா சொன்ன ஒரு விஷயத்த. ஆக இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு மறுமையில தப்பிச்சிட முடியாது, எல்லா இடத்துல போய் சமாளிச்சிட முடியாது. அழகாக சொன்னாங்க இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி, 5 நண்பர்களிடத்துல நீ நட்பு வச்சுக்காத, 5 நண்பர்களிடத்தினுடைய சகவாசத்தை விட்டு தவிர்த்து கொள் அப்படின்னு சொல்லி அந்த 5 நண்பர்கள் யார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. எவன் பொய்யனாக இருக்கிறானோ அவனுக்கு சகவாசம் வச்சுக்கிறாரு. ஏன்னா அவன் கிட்டத்தில் இருக்கிறத தூரமாக்கி காட்டுவான், தூரமா இருக்கிறத கிட்டத்தில் இருக்குன்னு காட்டுவான். அதனால பொய்யனை நீ என்னைக்குமே நண்பனாக எடுத்துக்காரு. 5 நபர்கள் விழுந்து நீ தவிர்த்து. 2வது நபர் மூடர், அறிவியல். அந்த அறிவியல் இடத்துல நீ சகவாசம் வச்சுக்காரு. அவன் நல்லது செய்யணும்னு சொல்லிவிட்டு கெட்டதை செஞ்சிருவான். நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு தான் என்ன செஞ்சிருவான், கெட்டது செஞ்சிருவான். நான் தேர்ந்த ஆள் இங்கே இல்லை, அதனால ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ஒரு கடையினுடைய ஓனர் என்கிட்ட என்ன கேட்டாரு, நல்ல கல்லாவுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு ஆளா எனக்கு சேர்த்து விடுங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு உண்மையிலே தொழுகையாளி, நல்ல மனுஷன், கொஞ்சம் வெகுளியான ஆள் என்னன்னு சொல்லி அவர் சேர்த்து விட்டேன். அவரு போய் கடைக்கு போய் சேர்ந்தாரு. அங்கே 12 வருஷம் 13 வருஷம் இருக்கிற ஆளுகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு பெரிய ரெடிமேட் கடை. ஆனால் அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டம் என்னன்னு கேட்டால், கல்லாவோட கை வைக்கிறாங்க நல்லா தெரியுது, ஆனால் கண்டுபிடிக்க முடியாது. அவர்கிட்ட கேமராவும் அவர் பொறுத்தாரு. சரின்னு சொல்லிட்டு 5 நேரம் தெரியாது, அவருக்கு நல்லா தெரியும், பல 5 வருஷமாக தெரியும். அதெல்லாம் அனுப்பிச்சு விட்டேன். ஒரு வாரம் வெகுளித்தனமாக இவர் போய் என்ன பண்ணுறாரு, இந்த 12-13 வருஷமாக வேலை செஞ்சுக்கிறவங்க போய் சொல்கிறாரு, கல்லாவுக்கு நம்பிக்கையாக இருக்கணுங்கிற காட்டி என்னை சேர்த்துருக்கிறார் முதலாளி. கல்லா நம்பிக்கை காட்டி என்னை சேர்ந்தார். அப்போ ஏற்கனவே 12 வருஷம் இருக்கிறோம், என்ன நடக்கும்? இப்போ முதலாளி நம்ம மேலேயே தான் நம்பிக்கை இல்லாமல் ஒரு ஆள் சேர்த்துருக்கிறாரு. குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண மாதிரி இவர் ஈஸியாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாரு. இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அங்கே ஏற்கனவே ஸ்டாஃபாக இருக்கிறவங்களுக்கு நம்மள தெரியும், ஏன் மூலமாக தான் இவர் வர்றாருங்கிறது தெரியும். இப்போ எங்கெங்கெல்லாம் பிரச்சனை போய் இழுக்குது பாருங்க. அவர் சாதாரண நினைச்சதா கல்லா நம்பிக்கை காட்டுதே நீ முதல்ல சேர்த்துருக்க சொல்லணும் தேவையாது. யோசிச்சேன், ஆகா நம்ம யோசிச்சிருக்கணும் அப்படின்னு. இதை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இமாம் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றதுக்கு நடந்த ஒரு நிகழ்வுக்கு மத்தியில் ஒரு கம்பேர் பண்ற ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். அப்போ அவன் நல்லது செய்யறதாக நினைச்சுக்கிட்டே என்ன பண்ணிடுவான், நமக்கு கெட்டதை செஞ்சிருவான். அதே போல கஞ்சன் காரிய நேரத்தில் கை விட்டுருவான். நம்ம கஞ்சன்றது தெரியாது, ஏதோ பெரிய ஒரு நண்பன் நினைச்சு பழகிட்டு இருப்போம். நமக்கு ஒரு சமயம் வரும்பொழுது அப்படியே நலிந்து விடுவோம். அதே போல கோழையானவன் இடத்துல இருந்து நட்பை தவிர்த்துக்கிறோம். அவனும் இதே மாதிரிதான் இக்கட்டான நேரத்தில் இருக்கே போயிடும், தலைமறைவாயிடுவான். நான் ஒரு தடவை பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கும்போது இமாம் சாஹிப் சொன்ன இந்த விஷயத்தை நினைக்கும் போது நான் அந்த சமயத்தில் கேட்ட ஒரு விஷயம் எனக்கு நினைவு வந்துச்சு. அதனால நான் இப்போ உங்களை சொல்றேன். காலேஜ் பஸ்ஸில் சில சமயங்களில் கிண்டலாக பேசிக்குவாங்க.
அப்போ அந்த படியில சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது அவங்க பேசுற பேச்சுக்களை நான் கேட்பேன். ஒன்றும் வித்தியாசமா இருக்கும், கிண்டலாத்தான் சொல்லுவாங்க, ஆனால் வித்தியாசமா இருக்கும். அதில் ஒருத்தர் சொல்றான், சார் நாளைக்கு ஏதாவது காலேஜில் பிரச்சனைனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணிடு அப்படின்னு. அவன் சொல்றான், ஏன்டா இதை நான் லீவ் போடணும், ஏன்னா நான் லீவ் போடணும். அவங்க கிண்டலாத்தான் பேசுறாங்க. வாழ்க்கையில இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. அதாவது நெருக்கமாக பழகிறது மாதிரி நட்பாளர்கள் மாதிரி இருப்பாங்க. ஆனா அவர்களுடைய கோழைத்தன மனசுல இருக்கு நமக்கு தெரியாதா? அதனால இக்கட்டான நேரத்துல தலைமறைவாயிடும். 4 பேர் ஆச்சா? முதல்ல பொய்யன், 2வது மூடன், 3வது கஞ்சம், 4வது கொலை, 5வது பாவத்தின் மீது நாட்டம் உள்ளது. பாவமான செயல்களை செய்வதற்கே விருப்பம் உள்ளது அவனுடைய கேரக்டா இருக்கு. இவனிடத்துல நம்ம சகவாசம் வச்சுக்கிட்டோம்னா அற்ப சுகத்துக்காகவே நம்மளே விட்டுருவாங்க. நம்மளை நரகத்துல போய் தள்ளாம விட மாட்டாங்க. இவனிடத்துல நம்ம சகவாசம் வச்சுக்கிட்டோம்னா இந்த 5 நபர்கள் பிறகு நீங்கள் நட்பு கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று யார் சொல்றாங்க? இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. ஆக அல்லாஹ் ஆயத்தில் சொல்லுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்வது, முன்னோர்கள் சொல்லக்கூடிய விஷயம், இமாம்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் யோகித்து பார்க்கிற பொழுது பொய் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தையும் பாதிப்பையும் அழிப்பையும் இவ்வுலக வாழ்க்கையும் மறுவுலக வாழ்க்கையும் நாசப்படுத்தக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு துர்க்குணமாக இருக்கிறது. அந்த துர்க்குணத்தை கண்டிக்கும் விதமாக அல்லாஹ் சொல்கிறான், கூறு மாசாகுதே, நீங்கள் எப்பொழுதும் உண்மையாளர்களோடு சகவாசத்தில் இருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட உண்மையாளர்களுடைய தொடர்புகளையும் நட்புகளையும் பெற்ற மக்களாக, உண்மையாளர்களாகவே வாழக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் ஆகுவது